Hi, I am Dr. Murali. This is Raja Dental Care Clinic, Bombadi. இந்த வீடியோவில் பல் கரை டீத் ஸ்டெயின்ஸ் அதை பற்றி பார்க்கலாம். பல் கரையில் எக்ஸ்டென்சிவ் ஸ்டெயின்ஸ், இன்டென்சிவ் ஸ்டெயின்ஸ், ஏஜ் ரிலேட்டட் ஸ்டெயின்ஸ், அதர் ஃபேக்டர் ஸ்டெயின்ஸ், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஸ்டெயின்ஸ் இருக்குது. எக்ஸ்டென்சிவ் ஸ்டெயின்றது சாப்பிட்ற சாப்பாட்டினால, புகைப்பிடிக்கிறதுனால, மது பழக்கத்தினால, பாக்கு போகிறதுனால, இந்த மாதிரி காரணங்களால வர்றது. இந்த மாதிரி கரைகளை நம்ம நார்மல் க்ளீன் பண்ணி வெள்ளையாக்கிடலாம். அதை ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கேலிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பாலிஷிங் அப்படின்னு பண்ணோம்னா பல் வெள்ளையாயிடும். அடுத்தது இன்டென்சிவ் ஸ்டெயின். இன்டென்சிவ் ஸ்டெயினில் எனாமல் மேலே வர ஸ்டெயின், டென்டினில் வர ஸ்டெயின், எடுத்துக்கிற மெடிசனால் வர ஸ்டெயின், இந்த மாதிரி நிறைய விதம் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம குடிக்கிற தண்ணியில் ஃப்ளோரைன்ற கண்டென்ட் அதிகமாக இருக்கிற தண்ணியை யூஸ் பண்ணக்குள்ள நம்ம பல் ப்ரௌன் கலராக மாறும். இது எப்படி மாறும் அப்படின்னா, நம்ம பல்லு ஹைட்ராக்சி எப்படைட் அப்படின்ற கிறிஸ்டல்னால ஆயிருக்குது. குடிக்கிற தண்ணியில் இருக்கிற ஃப்ளோரைன்ற உப்பு இந்த ஹைட்ராக்சி எப்படைட் கிறிஸ்டலோட ரியாக்ட் ஆகி ஃப்ளோரோ ஹைட்ராக்சி எப்படைட் கிறிஸ்டலாக மாறும். இதை நாங்கள் ஃப்ளோரைட் ஸ்டெயின் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்மோக்கிங்னால வரக்கூடிய ஸ்டெயினோ இல்லை பாக்கு போகிறதுனால வரக்கூடிய ஸ்டெயினோ ரொம்ப நாள் க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னாலும் அதுவும் எனாமலோட ரியாக்ட் ஆகி இன்டென்சிவ் ஸ்டெயினாக மாறிடும். இந்த மாதிரி ஸ்டெயினை நாங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ளீச்சிங் மெத்தடை யூஸ் பண்ணுவோம். ப்ளீச்சிங் மெத்தடில் 2 டைப் இருக்குது. ஒன்று நைட் கார்ட் ப்ளீச்சிங், இன்னொன்று ஆஃபீஸ் ப்ளீச்சிங் அல்லது சேர் சைட் ப்ளீச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நைட் கார்ட் ப்ளீச்சிங் செய்யறதுக்கு நம்ம பேஷண்ட்டுடைய பல்ல அளவெடுத்து லேபுக்கு அமைச்சிருவோம். லேபில் ஒரு ட்ரே மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. அந்த ட்ரேயில் ப்ளீச்சிங் ஏஜென்ட்டை போட்டு நம்ம நைட்டு தூங்கக்குள்ள அந்த ட்ரேவை போட்டுக்கணும். இந்த மாதிரி குறைஞ்சது 1 மாதம் போட்டுட்டு இருக்கக்குள்ள பல்லு கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறி வெள்ளையாக ஆகிடும். அடுத்து ஆஃபீஸ் ப்ளீச்சிங் சேர் சைட் ப்ளீச்சிங் அப்படின்வோம். இந்த ட்ரீட்மெண்ட்டில் பேஷண்ட்டு டென்டல் சேரில் உட்கார வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். இது எப்படி பண்ணுவோம்னா, நம்ம பல்ல சீக் ரிட்ராக்டர், ஜிஞ்சவல் பேரியர் இதெல்லாம் யூஸ் பண்ணி பல்ல ரிட்ராக்ட் பண்ணி ஐசோலேட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் ப்ளீச்சிங் ஏஜென்ட்டில் பவுடர் அண்ட் லிக்யூட் இருக்குது, அதை மிக்ஸ் பண்ணி பல்லுக்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டு அது லைட் க்யூர் இருக்குது, அந்த லைட் க்யூரை யூஸ் பண்ணி மேலே லைட் பண்ணக்குள்ள அந்த டூத் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி வெள்ளையாக மாறும். இந்த மாதிரி பண்ணி பல்லு வெள்ளையாக்கக்குள்ள பல்லு கரையினுடைய தன்மையை பொறுத்து குறைஞ்சபட்சம் 3-4 நாளுக்குள்ள பல் கரையை நீக்க முடியாது. பல் டென்டின் பாதிக்கிறதுனால வர கரை இது பார்க்கறதுக்கு கிரே கலர்ல இருக்கும். இது எதனால ஆகுது அப்படின்னா, பல் அடிப்படுறதுனால பல்லுடைய வேர் அழுகிரும், பல் நெக்ரோசிஸ் அப்படின்வோம். இது பல்லு கிரே கலர்ல மாறிடும். இந்த மாதிரி கரையை நீக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பல்லுக்கு ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பண்ணுவோம். அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்டர்னல் ப்ளீச்சிங் ஏஜென்ட் அப்படின்றத உள்ள வச்சு அதை டெம்பரரியா சீல் பண்ணிடுவோம். இந்த மாதிரி பண்ணக்குள்ள டென்டின்ல இருக்கிற கரை நீங்கி பல்லு வெள்ளையாயிடும். அடுத்து ஏஜ் ரிலேட்டட்னால பல்லு மஞ்சள் கலரா மாறும். அதுக்கு காரணம் என்னன்னா, பல்லுடைய எனாமல் தேயறதுனால டென்டினுடைய கலர் நார்மலாவே கொஞ்சம் மஞ்சள் கலர் அப்படின்றதுனால அது பார்க்கறதுக்கு மஞ்சளா தெரியுது. பிரெக்னெண்டா இருக்கக்குள்ள மதர் டெட்ராசைக்ளின்ற மாதிரி மெடிசன் எடுத்துக்கிட்டாங்கன்னா குழந்தைங்களுடைய பல்லு கருப்பு கலர்ல மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஏஜ் ரிலேட்டடான ஸ்டெயின், ட்ரக் எடுக்கிறதுனால வர ஸ்டெயின், இந்த மாதிரி கரைகளை சாதாரணமாக நீக்க முடியாது. அதை சரி பண்றதுக்கு டென்டல் வெனீஸ் அப்படின்ற ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். டென்டல் வெனீஸ் அப்படின்னா என்னன்னா, நாங்கள் பல்ல வெளிப்புறமா ஒரு சின்ன லேயர் கட் பண்ணிடுவோம். அதை கட் பண்ணி இந்த பல்ல அளவெடுத்து லேபுக்கு அமைச்சிடுவோம். அங்கே லேப்ல நெகை மாதிரி சைஸ்ல போர்ஸ்லின் வெனீஸ் அப்படின்றத தயார் பண்ணி கொடுப்பாங்க. அதை பல்லுக்கு மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி பண்ணக்குள்ள பல்லு அமைப்பாகவும் அழகாகவும் இருக்கும். உங்களுக்கு பல் கரை சம்பந்தமா வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.